ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வசனங்கள், ஆண்டவர் பேச வேண்டுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால் விழித்திருந்து காத்திருந்து நாம இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல புதிய வருஷத்திற்கான ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இது நம்ம பண்ணணும், இந்த காரியத்தை நம்ம விட்டு விட வேண்டும், நான் இனிமேல் இந்த புது வருடத்துலேருந்து இது செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருந்தாலும் ஒரு காரியத்தை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இன்று தேவன் நம்முடைய மனதை திசை திருப்பி இருக்கின்றார். எது பிரதர் அது அப்படின்னு கேட்குறீங்களா? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். 3 காரியங்களை இங்கே சொல்லுகின்றார். முதல்ல பார்க்கும்போது விழித்திருந்து, 2வது கதவு நிலை அருகே அங்கே காத்திருந்து, 3வது செவி கொடுக்கின்ற மனுஷன். நாம் செவி கொடுக்கிறதை கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வசனங்கள், ஆண்டவர் பேச வேண்டுகிற அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால் விழித்திருந்து காத்திருந்து நாம் இருக்க வேண்டும். சாலமோன் ராஜாவோட அப்பா சொல்லுகிறாரு, 1000 நாட்கள் நாம் ஆகாமிய கூடாரங்களிலே இருக்கிறத காட்டிலும் ஒரு நாள் அவருடைய பிரகாரங்களிலே இருப்பது நல்லதாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி. அப்போ இத்தனை வருட காலமாக நாம் செவி கொடுக்கிறோமா, காத்திருந்தோமா, விழித்திருந்தோமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மிடத்திலே காட்டி 3 பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இப்படி விழித்திருந்து காத்திருந்து செவி கொடுக்கும் பொழுது முதல்ல நாம் வாசப்படியிலே பயன் பெறுவதற்காக காத்திருக்கின்றோம், அவருடைய பார்வை படுவதற்காக காத்திருக்கின்றோம். அங்கே பாருங்க, மொர்தெக்காய் வாசப்படியிலே நின்றபடியினாலே ஆமான் அங்கே திட்டம் தீட்டினாலும் ராஜாவின் கண்கள் அவனை கண்டபடியினாலே அவன் தப்பித்து பிழைத்து அவன் உயர்த்தப்படுகின்றான். அவருடைய பார்வை நம் மீது பட வேண்டும் என்பதற்காக. அதற்கு 2வது பணிவிடை செய்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். வாசப்படியில் நின்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை உடனடியாக நான் செய்ய வேண்டும். ஐ ஹவ் கம் டு சர்வ் ஹிம் என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக காத்திருக்க வேண்டும். அவர் பார்வைப்படுவதற்காக காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கின்ற நற்காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் வாசல்ல நின்றாதான் கிடைக்குமானா அவர் மனதை பார்க்கின்றார். ஆவலோடு கூட காத்திருக்கின்ற மக்களை பார்க்கின்றார். அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லுகிறார். நாம் விழித்திருப்போம், காத்திருப்போம், செவி கொடுப்போம். அவருக்காக பணிவிடை செய்வதற்காக காத்திருப்போம். அவருடைய பார்வை படுவதற்காக காத்திருப்போம். அவர் கொடுக்கக்கூடிய நற்காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் காத்திருந்து ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.